தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இங்க வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த வீடுகளில் உள்ளவரை பாட நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த வீடுகளில் உள்ளவரை பாட நீங்கதான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்கு காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ. நான் கண்ணுறங்கு காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உள்ளவரை பாட நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதான். இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா. இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ.
ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இந்த இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார். தேசத்தில் அருமையான பாஸ்டர் பேசி அவர்கள் விதைத்த விதை எவ்வளவோ மக்களுக்கு ஆசீர்வாதமாக அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சகரியாத்தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே வீட்டுக்கு போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஊழியத்தை வெற்றியோடு முடிக்கும். இந்த பரம ராஜ்யத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்கிறோம். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அந்த பட்டியல் ஐயாவை இணைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மை உத்தமான ஊழியக்காரனை உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த நல்ல சாட்சியை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர்மா பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சபையின் மக்கள், எல்லா மக்களையும் நீர் ஆறுதல் படுத்தும். ஒரு நாள் பாஸ்டர் வந்து நாங்கள் பார்ப்போம் என்ற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். மீதமுள்ள பகுதியில் எங்களோடு நீர் பேசுவார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அருமையான ஸ்டீஃபன் தேவகுமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே இந்த அருமையான தேவ மனிதனை நான் 1989 ஆண்டு நான் அவரை சந்தித்த இடமே வித்தியாசமானது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இவருடைய அரியலூருக்கு வந்தாருங்க. என்னோட நண்பர் ஒருவர் பெங்களூரில் ஜாக்சன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவர் அந்த தம்பி அமைதியாக இருக்க சொல்லி திடீர்னு ஒரு நாள் அவரை ஒரு காலை வேளையில் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். போகும்போது டவுட்டன் கேஃப் பக்கத்தில் அருமையான ஐயா காஃபி சாப்பிட்டுருந்தார். அந்த பெங்களூர் ஒரு பெரிய போதகர். அவர் ஒரு பெரிய பெங்களூர் பட்டணத்தில் நம்பர் 1 பாஸ்டர். திடீர்னு ஒரு நாள் அன்னைக்கு காலையில் பாஸ்டர் நான் வடகரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு அந்த ஆசை. 2-3 ஹோட்டலுக்கு போனேன், இல்லை. டவுட்டன் கேஃபுக்கு போகும்போது ஐயா உட்கார்ந்திருந்தார். அவர் ஜாக்சன் அந்த இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன், ஊழியத்திற்காக பார்த்துருக்கிறேன்னு சொன்னார். சாம் பாக்கியநாதன் அவர் உடல்நிலை சரியில்லாதனால நான் வேறு எங்கேயாவது ஊழியம் பண்ணலாம் ஐயா அப்படின்னு நினச்சார். அந்த நேரத்தில் இப்படி சொன்னேன், அரியலூரில் ஒரு ஊழியம் இருக்குதுயா, வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டேன். உடனே சொன்னார், நான் வந்து பார்க்குறேன்னு. ஸோ அவரும் பாஸ்டரும் ஒரு நாள் வந்தாங்க. நானும் அன்றைக்கி வந்தேன். ஒரு மாடி வீட்டில் அந்த கூட்டம் ஐயா பேசினார். தொடர்ந்து நான் கேட்டேன், இங்கே ஊழியம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். ஊழியம் பண்ணுறேன்னு சொன்னார். தொடர்ந்து அந்த வாடகை வீட்டில் சபை நடத்தியிருந்தோம். அப்போது அருமையான நம்ம ஜேம்ஸ் எட்வர்ட் அவங்களுடைய தகப்பனார், தாயார் பவுல் பாஸ்கர் இவங்கெல்லாம் சபை இருந்தாங்க. இப்போ கொடுத்த இடம் வாங்கி ஏறக்குறைய 16 ஆண்டுகள் இந்த அரியலூர் திறந்தவார் சபையில் ஒரு ஊழியனாய் மேய்ப்பனாக இருந்தார். இதை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால் இப்படி சொல்லலாம். நல்ல மனிதன்,
நல்ல கணவர், தகப்பன், நல்ல ஊழியர். திரும்ப சொல்லுகிறேன், குட் மேன், குட் ஹஸ்பண்ட், குட் ஃபாதர், குட் பாஸ்டர். இது எல்லாரும் சொல்ல முடியாது. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், ஒரு சிலருக்கு தான் நல்ல முடிவு. Many have good beginnings, but few have good endings. இன்னைக்கு நான் இந்த அடக்கான வரும்போது ஒரு பாஸ் சொன்னார், மரிச்சா எப்படி மறிக்கணும் அப்படின்னார். இதுதான் வாழ்க்கை. அம்பானியாய் மறிப்பதை விட ஆண்டுடைய ஊழியனாய் மறிப்பது ஆசீர்வாதம். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 87ஆம் சங்கீத வசனம். அதில் ஒரு வார்த்தை இருக்குது, இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். திரும்ப சொல்லுகிறேன், 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். தர படிக்கிறீங்களே? சீயோனை குறித்த அந்த இடத்துல பாஸ்டர் வெஸ்லி குறித்து, திரும்ப ஒரு முறையாக பாஸ்டர் வெஸ்லி குறித்து எல்லாம் சேர்ந்து சொல்வீங்களா? இது அடிக்கடி படிக்கிற வசனம் இல்லை, படிச்சது உங்களுக்கு தொட்டு இருக்காது. சொல்லுங்க, பாஸ்டர் வெஸ்லி குறித்து இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான் என்று இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். நம்புறீங்களா? இங்கும் சொல்லப்படும். அடுத்த வசனத்தை போட்டிருக்குது, தேவன் நம்ம என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் தொகையிடுகிறார். அடுத்த வசனத்துல 6ஆம் வசனத்துல God records, அவர் பேர் ஜனங்களை தொகையிடுகிறார். So God records everything what Pastor Wesley has done. அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் பரலோக தொகையிடப்பட்டிருக்குது. கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லப்படும். கவனிங்க, நான் நேற்றிலிருந்து இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, அது உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுமா என்பதான் கேள்வி. இந்த சாட்சி அவருக்கானது அல்ல. நம்மளை பற்றி ஜனங்க என்ன சொல்லுவாங்க, என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க? திரும்ப சொல்லுகிறேன், ஆரம்பம் முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவு முக்கியம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, இட் இஸ் நாட் ஹவு லாங் ஐ லிவ் வில் பி எவாலுவேட்டட், ஹவு வெல் ஐ லிவ் எவாலுவேட்டட். எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம். மித்துசலாம்னு ஒருத்தர் இருந்தார், 969 வருஷம் வாழ்ந்தார். அவரை பற்றி 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். இது 2 தவிர சொல்ல ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ஐயா பேர் சொல்றது நிறைய இருக்கு. இத்தனை பேர் சொன்னாங்க. நானும் சொல்றதுக்கு தான் காலை 4:30 மணிக்கு இன்னொரு ஊர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்தேன். சொல்லுங்க, சொல்லப்படும் உங்களை பற்றி. இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், ஊழியம் செய்தான், இங்கும் சொல்லப்படும், அங்கும் சொல்லப்படும். இதுதான் வாழ்க்கையில மேலான வாழ்க்கை. ஒரு சொன்னார், மரணம் என்ற ஒரு வார்த்தை விளக்கம் சொன்னார். எதிர்பார்க்கிற ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் வருவது மரணம். எதிர்பார்க்கிற ஒன்று எக்ஸ்பெக்டட் ஒன் கம் வித் அன்எக்ஸ்பெக்டட் டைம். எதிர்பார்க்கிற ஒன்று நிச்சயம் நமக்கு தெரியும். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றவன் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தையை போதும். ஒரு தெய்வ மனிதன் இப்படி சொன்னார், ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ செய்து முடிக்கிற வரை மரணம் மேற்கொள்ளாது. சொல்லலாமா? சொல்லுங்க, ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணத்திற்கே வல்லமை இல்லை. அப்படியானால் வாட் காட் பிளான் இன் தி லைஃப் ஆஃப் பாஸ்டர் வெஸ்லி, அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாரோ அது அவருக்குள்ளே செய்தார், அவர் மூலமாய் செய்தார். அந்த வார்த்தை இன்னொரு படிக்க விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் சாட்சி ஊழியத்தை செய்து செய்யும் போது அல்ல, செய்து முடித்திருக்கும் போது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நினைக்கிறோம், இன்னும் ஒரு நாள் இருக்கலாமேன்னு. ஆனால் இவர் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடித்தார்.
படிச்சு பாருங்க. தங்கள் சாட்சியை சொல்லி எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவன் அவர் மூலமாய் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடித்திருக்கிறார். நம்மில் அதான் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி பாருங்க, we are all in the queue. நம்ம எல்லாருமே ஒரு கியூல இருக்கிறோம். அவர் முந்தி போயிருக்கிறார், நாம் பிந்தி போகணும். ஆனால் நம்மிலே அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய அர்ப்பணிப்போம்.